சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து சளி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வைத்தியத்தை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு இல்லை. ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடான உடனேயே ஒரு கிராம்பு பூ, ஒரே ஒரு பிஞ்ச் அளவு கூட இல்லை, ரவுண்டு ஒரு மஞ்சள் பொடி, அதாவது ஒரு பிஞ்சை விட கம்மியாக போதும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களால இது பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ போட்டுடலாம். அதாவது முருங்கைப்பூ தான் சளி நல்லா இது பண்ணும். பூ வெடிக்கும். கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம இது போட்டுக்கலாம். பூ போட்டதான் அது பொரியும். அந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா அது பூ வெடிச்சிரும். அது வெடிச்சிச்சுன்னா அந்த பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிரும். அது இறங்கின உடனேயே அந்த நல்லா பொரிஞ்சு அந்த பூ நல்லா வெடிச்சிருச்சு. அந்த பூவோட எசன்ஸ், அந்த மஞ்சத்தூள் அண்டு வந்து அந்த லவங்கப்பூவோட எசன்ஸ் பூராவே அந்த ஆயிலில் வந்து இறங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சு பேபிக்கு வந்து இப்போ நான் எப்படி தடவி விட்றேன்னு பாருங்கள். அதேமாரியே நீங்களும் தடவுங்க. பாப்பாவுக்கு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து நெஞ்சில் தடவி விட்டிங்கனாலே ஃபுல்லாக நெஞ்சு சளி பூராமே கரைஞ்சி மோஷன் வழியாக வெளியில் வந்துடும். வெதுப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை பொறுக்க, அதாவது சூடு வெதுன்னு இருக்கணும். அந்த டைமில் என்ன பண்ணணும், பாப்பாவுக்கு சளியாக இருக்கா, உள்ளங்கால் எடுத்தது நெத்தி, இந்த பக்கம் முகத்தில், மூக்கில், சேர நெஞ்சு கட்டுங்க. இப்படி நெஞ்சு, இந்த காதோரத்தில் நெத்தி, இங்கே மூக்குக்கிட்ட, இந்த கை இடுக்கு, உள்ளங்கால் எல்லாமே சூடாக வெதுப்பாக இருக்கிற டைமில் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா மூக்குக்கும் தலைக்கும். இன்னொன்று முதுகில் நல்லா தூங்கிட்டாங்கன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்படி முதுகு எல்லாம் தடவி விட்டிங்கன்னா நல்லா தூங்கும் போது கழுத்து பண்ண நல்லா காதுகிட்ட எல்லாம் தடவி விட்டிங்கன்னா மூக்குக்கு, நெத்தி, நெஞ்சு சீக்கி, அப்புறம் இந்த நெஞ்சுக்கிட்டெல்லாம் இப்படி என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இப்படி தடவலாம். பயப்படாமல் தடவலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வைத்தியம்தான். நம்ம பாட்டி ஆதி காலத்துலேருந்து இதை தான் நம்ம வீட்டிலலாம் பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு இதை தான் பண்ணாங்க எங்கள் பாட்டி. எங்கள் பிள்ளைக்கும் இதை தான் பண்ணுறோம். எங்கள் பாட்டி இப்போ இல்லை. எங்கள் பாட்டி இருந்தாங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் பாட்டியே செஞ்சு வச்சுருப்பாங்க. இதுங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மூக்கு வழியாக போயிட்டு இது என்ன பண்ணுன்னா சீக்கிரமாக சளி முறிஞ்சி காலையில் மோஷன் வழியாக வந்துடும். பாப்பா நல்லா மூச்சு விடுவா. மூச்சு இழுக்க முடியாத குழந்தைங்களுக்கு கூட இது செய்யலாம் தாராளமாக. 1 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது தாராளமாக செய்யலாம்.